கிறிஸ்மஸ்னாலே ஸ்பெஷல் கேக் தான். அதுலேயும் ப்ளம் கேக்னா ரொம்பவே ஸ்பெஷல். அந்த ப்ளம் கேக்கை வீட்டில் செய்யலான்னு பார்த்தா வீட்டில் ஓவன் இருக்கணும், ஹேண்ட் பிளெண்டர் இருக்கணும், இப்படிலாம் யோசிச்சுட்டு செய்யாமலே இருக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரே ஒரு தவா இருந்தால் போதும். இந்த கிறிஸ்மஸ் ரிச் ப்ளம் கேக்கை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால நிறைய காசை மிச்சமாக பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். வாங்க இப்போ நம்ம ப்ளம் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளம் கேக் செய்ய 100 கிராம் சர்க்கரை ஒரு ஃப்ரை பேனில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. இந்த சுகரை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணி சுகர் கேரமல் ரெடி பண்ண போறோம். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது சர்க்கரை சீக்கிரமா கருகிடுங்க. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணிக்கோங்க சொல்றேன். நீங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது சுகர் கேரமல் நமக்கு ரொம்பவே சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சி நமக்கு இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நமக்கு இதை விட சுகர் சிரப் கொஞ்சம் டார்க் கலர்ல வேணும். அப்பதான் நம்ம இந்த சிரப்பை கேக்ல சேர்க்கும் போது கேக் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, சுகர் சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன், ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். சுகர் சிரப் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது கூடயே நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறது நார்மல் பச்சை தண்ணி தாங்க. ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே கிடையாது. கோல்ட் வாட்டர் தான் சேர்த்து நான் இப்ப கலந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி ஊத்தி கலக்கும் போது 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஃபுல் தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் ஹீட்டா இருக்கிறதால நீங்க ஸ்டார்டிங்லேயே ஃபுல் தண்ணியும் ஆட் பண்ணீங்கன்னா மேல தெரிக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்து விட்டுக்க சொல்றேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்போம். நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். செரி, டூட்டி ஃப்ரூட்டி, உலர் பச்சை திராட்சை, பிஸ்தா 10 கிராம், முந்திரி, பாதாம், பேரிச்சை பழம் எல்லாமே 30 கிராம். இந்த எல்லா பொருட்களையுமே சுகர் சிரப் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப் கூட இந்த நட்ஸ் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, அது உங்களுடைய விருப்பங்க. உங்களுக்கு அதிகமா சேர்க்கணும்னா அதிகமா இன்னும் சேர்த்துக்கோங்க. இல்ல நீங்க கம்மியா சேர்க்கணும்னா கம்மியா கூட சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பாதாம் அதிகமா இருந்தா பிடிக்கும், முந்திரி அதிகமா இருந்தா பிடிக்கும், டூட்டி ஃப்ரூட்டி அதிகமா இருந்தா பிடிக்கும். உங்க விருப்பப்படி ஏத்த மாதிரி நீங்க இந்த கேக் செஞ்சுக்கலாம். இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக்ல சேர்க்கணும். அடுத்து சீஜர்ல 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ நம்ம இதை பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இது கூடயே நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கீங்க. இந்த 3 முட்டைகளையும் இந்த மிக்ஸி ஜார்ல உடைச்சி ஊத்திக்கோங்க. அடுத்து இது கூடவே 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை பல்ஸ்ல வச்சு அரைச்சிக்கோங்க. ஸ்பீட்ல வச்சு அரைக்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நுரையா பல்ஸ்ல வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நுரையா வரும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க வச்சு நம்ம சேர்த்திருக்க எண்ணெயும் இந்த முட்டை கலவையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு. எண்ணெயை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா கலந்து விட இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனாலதான் எண்ணெயை மிக்ஸி ஜார்ல சேர்க்காம இந்த மாதிரி தனியா சேர்த்து கலந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்யும் போது கேக் ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல 300 கிராம் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரே பக்கமா கலந்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கலந்ததுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சுகர் சிரப், நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிச்சு கலக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விடும்போது இதோட கலர் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ஆட் பண்ணவே இல்லை. நம்ம செஞ்ச அந்த சுகர் சிரப்லயே பாருங்க எவ்வளவு பிரைட்டான கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. ப்ளம் கேக்குக்கு கலர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம கலந்து விடும்போதே பாருங்க எந்த அளவுக்கு மெதுவா கலந்துட்டு இருக்கேன்னு. இதே மாதிரி நீங்களும் கலந்துக்கோங்க. இப்போ நான் விஸ்க எடுத்துட்டு கரண்டில கலந்து காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கரண்டில கலக்கும் போது கூட பாருங்க ஒரே சைட்ல தான் கலந்துக்கணும். நம்ம அடிச்சுலாம் கலக்க கூடாது. இப்போ நம்ம கேக் மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த ப்ளம் கேக்குக்கு மாவு இந்த மாதிரி திக்காதாங்க இருக்கணும். நான் கரண்டில எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டா இதே மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு மாவு கிடைக்கும். இப்போ இந்த மாவை நான் கேக் டின்ல தாங்க சேர்த்துக்க போறேன். இதுல ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட கேக் டின்னோ பட்டர் ஷீட்டோ இல்லைன்னா ஒரு நல்ல வெயிட்டான டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சமா பட்டரை தடவிட்டு அதுல கொஞ்சமா மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாவை சேர்த்துக்கோங்க. மாவு ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா தட்டிக்கோங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா வெளியே வந்துடும். அடுத்து ஒரு டூத்பிக் குச்சியை வச்சு இந்த மாவுக்கு நடுவுல இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி செய்யும் போது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தா வெளியே வந்துடும். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேக் மாவு மேல நான் கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, டேட்ஸ், பிஸ்தாலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கேக் மேல வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். வேணும்னா நீங்களும் இதே மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க நார்மலாவே பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு தவாவை 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த தவா பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செய்யும் போது தம்முக்கு விடுவோம் இல்லையா, அந்த தவா தான் வச்சிருக்கேன். உங்ககிட்டயே இந்த மாதிரி வேஸ்ட் தவா இருந்தா இதை வச்சு நீங்க இந்த கேக் செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த தவால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நல்லா சென்டர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னை வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 45 மினிட்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம மூடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இருந்தா போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை சிம்லயே வைக்க கூடாது, ஹை ஃபிளேம்லயே வைக்க கூடாது, மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் ஓபன் பண்ணிடுவோம். கேக் நல்லா பொங்கி வந்திருக்கு, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இது வெந்துச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு ஒரு டூத்பிக் குச்சியை எடுத்து இந்த மாதிரி உள்ள குத்தி பாருங்க. குச்சியில கொஞ்சம் கூட ஒட்டாம வந்தா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. உங்ககிட்ட குச்சி இல்லைன்னா கத்திய உள்ள விட்டு பாருங்க. இப்ப குச்சியில பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல, நல்லாவே கேக் சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக்கை வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம இந்த கேக் டின்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதால ரொம்பவே ஈஸியா வந்துருங்க கேக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கீழே கூட பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, அவ்வளவு ஸ்பான்சியா இருக்கு. இப்ப நான் கேக்க திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இவ்வளவு சூப்பரா ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்ப கேக் ரொம்ப சூடா இருக்கு, இதை நம்ம உடனே கட் பண்ண கூடாது. அதனால இதுக்கு மேல ஒரு ஈரமான துணி இல்லைன்னா டவல் ஏதாவது ஒரு போட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடுங்க. இந்த மாதிரி செய்யறதால நமக்கு கேக் ட்ரை ஆகாம இருக்கும். இப்ப 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம இந்த துணியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப வாங்க நம்ம செஞ்ச இந்த பிளம் கேக்கை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். நான் கட் பண்றத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா வந்திருக்குங்க. நான் இந்த பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கடையில வாங்குற மாதிரியே இருக்குங்க இந்த கேக்கோட டேஸ்ட். நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்பான்சியா இருக்கு பாருங்க. நான் இப்போ இந்த பீஸை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நம்ம பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டா பிரியுது பாருங்க. நம்ம கடிச்சு சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்ஸ்லயுமே நட்ஸ், இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் வரும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு மைக்ரோவன், உப்பு, குக்கர் இதெல்லாம் பயன்படுத்தாம ஒரே ஒரு தவா வச்சு ரொம்பவே சூப்பரான பிளம் கேக் ரெடி பண்ணிட்டோம். இனிமே கடைகள்ல 500 1000 சொல்லி நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம செஞ்ச இந்த பிளம் கேக்கை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.